ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளையில் உடைய பாத்திலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்று கூடி மனோக்கி துதிப்பதற்கு கூடி சேர்ந்திருக்கிற கிருபிக்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இன்னும் வரப்போகிற மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாடல் வேலை, ஜெப வேலை, சாட்சி வேலை, செய்தி வேலை அனைத்தையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் வந்து நின்று நடத்தி ஆசீர்வதியும். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கரம் நீட்டப்பட்ட கரமாயிருந்து வட்டத்தில் இருந்த செய்யும் பொருட்படுத்திக் கொள்வோம். இந்த இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
இனிமது ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறேன். பாடல் 292 மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். கர்த்தர் சொல்லியிருக்காரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் அப்பொழுது அவர் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம நிறைய நேரங்களில் துக்கத்தோடவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைகள் அழுகிட்டு நம்ம பார்க்கணுமா முடியாது. அதுக்கு சந்தோஷமாக நம்ம சந்தோஷமா அதே தான். நம்ம அப்பாவும் அவரும் நாம சந்தோஷமா இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார். எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு அவருக்கு முடியாது. அதனால் நம்ம சந்தோஷமா இந்த பாடல்களை பாடுவோம். நிச்சயமாகவே அவர் நம்முடைய இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அப்பொழுது அவர் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆணுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறினா அவருடைய வார்த்தைக்கு குடிமை நிச்சயமாகவே நிறைவேறும். எடுக்குமா? எல்லாரும் நல்லா கலைகளை கற்று உற்சாகமாக படிப்போம். Thank you.
பாடல் 299ஆம் பாடல். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலன் தாரும் தேவா. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த இஸ்ரேல் மக்கள் மனா படுக்க போகும்போது காலையில் போய் நிறுத்துவாங்க, மனா கொடுத்துருவாங்க. அது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், புரியுது. அதனால் காலையில் போய் மனா கொடுப்பாங்க. அது மாதிரி காலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த கிருபை எடுத்துக்குள்ள நாம் கொஞ்ச நேரம் வந்திருக்கிறோம். இன்னும் அநேக மக்கள் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் என்ன செய்வோம், படிப்பு ஆரம்பம் அர்த்தமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குது. ஆரம்பிக்கும்போது அந்த இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஆரம்பிக்கும் 2 பேர் தான் ஆரம்பிப்போம். அப்புறம் ஆர்டர் அது மாதிரி ஆசைப்படுவோம். ஆரம்பம் அர்த்தமானாலும் முடிவு சம்பூர்ணம். குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி தெளிவாகட்டும். இந்த பாடலை
வைக்கப்பட்டு நின்றோமோ அதே இடத்துல நம்முடைய தலையை உயர்த்தும் வல்லவராகி ஆண்டவர் அவர், நம்முடைய அப்பா அவர். நம்ம என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. வைக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் தலையை உயர்த்தினார். நான் வேலை பார்க்குற இடத்துல டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை வந்து இனிமேல் எங்களுக்கு வேலையே கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க, மைக் போட்டு பேசினாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல நான் கேட்டேன், அந்த இடத்துல போய் வேலை பார்க்கணும் ஆண்டவரே, ஆனால் என் கூட யாரும் செய்யக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது, நான் மட்டும் அந்த இடத்துல வேலை பார்க்கணும், என் கூட யாருமே பழையாட்கள் வர வேண்டாம் அப்படின்னு ஜெபிச்சேன். ஆண்டவர் அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக பெரிய அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு அதே இடத்துல மரபுகளை கொண்டு வச்சிருக்கிறாரு. எல்லாம் அவருடைய திட்டம். நம்ம எந்த இடத்துல கண்ணீர் விட்டோமோ அந்த கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தரக்கூடிய ஆண்டவர். மாலையில அழுகை தங்கும், காலையில கழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சில காரியங்களால வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு மனதில் வேதனையோட அழுதுட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த கண்ணீரை கழிப்பாக என்ன செய்வார், மாற்றி விடுவார். ஆச்சரியமா இருக்கும் அவருடைய நடத்துதல். திரும்பமாக நம்ம அந்த வேற மட்டும் அந்த பத்தியை மட்டும் படிப்போம். வெக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தாரும் தேவா, ஆளுங்க கழிப்பை தாரும் தேவா, புது கீழ்மை தாரும் தேவா, புது கலனை தாரும் தேவா, புது தாரும் தேவா, புது கலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிறுத்தும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிறுத்தும். அல்லேலூயா. 330வது பாடல். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவையாக்குவார். மலைகள் போன்ற பிரச்சனைகள் இருக்கும், செங்கடல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை நடுவில் வழியை உண்டாக்குற ஆண்டவர். நம்ம பயந்துட்டு இருப்போம், எரிக்க போன்ற சோதனைகள் பிரச்சனைகள் மலை மாதிரி இருக்குது, எப்படி நம்ம கடந்து போக அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்வார், மலைகளை வழிகளாக மாற்றிக்கலாம். மலையெல்லாம் பெயர்த்து வழிகளாக மாற்றி கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போய் விழு, கடலில் போய் விழு அப்படின்னு சொன்னால் விழுவும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது வழிகளை கொண்டு கொள்வார். எந்த இடத்துல நம்ம போக முடியாது, எந்த இடத்துல நம்ம எழுத முடியாது, எந்த இடத்துல நம்ம தலை குடிஞ்சு நிற்கவும் அதே இடத்துல என்ன செய்வார், வழியை உண்டாக்கி ஆசீர்வதிக்கிற தரப்ப நம்முடைய கருத்தன். அவருடைய வழிகள் ரொம்ப ஆச்சரியமானவைகள். அதை ஒரு வல்லூரின் கண்ணும் அறியாது, அது பரிசுத்த வழி எனப்படும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல இசையாவில். அந்த மலைகளை எல்லாம் நம்ம வழிகளாக அந்த பாதைகள்லாம் செவையாக்குவோம். நான் உனக்கு முன்பாக போய் கூடல் அளவைகளை எல்லாம் செவையாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அவர்களுக்கு எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி நமக்கு செய்ய வல்லவர். நம்ம அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. அவர்களுக்கு செய்த அதே கிருபையை, அவங்களுக்கு செய்த அதே அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். அவங்களுடைய சூழ்நிலை வேற, நம்முடைய சூழ்நிலை. அன்னைக்கு ஈசாக்கு கொண்டு போய் பலியிட சொன்னார். நம்ம இதில் அப்படி சொல்லுவாரா, இப்போ நம்ம பலியிட முடியுமா? அப்போ ஆண்டவர் சூழ்நிலைக்கு தகுந்தால காரியங்கள் மாறும். அதை நாம் புரிந்து கொண்டு வேத வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு ஏற்றால் கூட நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை
எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் விசுவாசம் கிடையாது. விசுவாசம் வரும், விடுதலை கிடைக்கும். படிக்கலாமா? மலைகளெல்லாம் வழிகிறார். நம் பாதையெல்லாம் செவ்வே
ஹல்லேலூயா. கடந்த வாரம் நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிறார். அதுக்காக கத்திற்கு சோசியம் அதுக்கு டொனேஷன் கொடுத்த எல்லா மக்களையும் இன்னைக்கு கொடுத்த மக்களையும் ஆசீர்வதிப்பாங்க. எவ்வளோ 28,000 ரூபாய்க்கு நாங்கள் இதை திருப்பி ரொம்ப ஒரு செய்திக்கு வந்த சகோதரர் சொன்னார், நீங்கள் கட்டாய ஸ்பீக்கர் ஒன்று வாங்கணும் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு 1000 ரூபா கொண்டு போயிட்டார். ஆண்டோடைய திருப்பினால நாங்கள் ஆண்டவர் வேலைக்கு திரும்ப செய்யலாம். கத்திரிக்கோடா படிச்சு ஒரு சின்ன ஜோப் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஒளிபதிக்கு மூலமாக யார் இல்லை கால்கள்லாம் கேட்கும் அவங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அவர் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க மாற்றி கொடுக்கும். இதுக்காக கொடுத்த உழைத்த ஜெபித்த மக்கள் அனைவரையும் ஆசைப்படுவோம். உடைய நாமம் ஒன்றே மேம்படுத்த செய்யும். இந்த இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நல்லூர்லேருந்து டேவிட் வந்துருந்தார்ல, அவர் வந்து சொல்லிட்டு போனார், இந்த ஒரு பாக்ஸ் வந்து சவுண்டு நல்லா வர மாட்டேங்குது, அதனால் நீங்கள் கூட ஒரு பாக்ஸ் வாங்கணும், அதுக்கு நீங்கள் மக்கள்லாம் காசு பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரூபா கொடுக்கல சொல்லிட்டு போயிட்டாரு. அது அந்த நாள்லேயே ஒரு தம்பி வந்திருந்தாங்க, இன்னொரு தம்பி கொண்டு ஆண்டூர் நினைக்கிறேன். அவர் அந்த தம்பி வந்து 1000 ரூபாய் உடனே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஆண்டோடைய கிருபையினால நம்முடைய நாங்கள் வந்து பெண்களாக கூடி ஜெபிக்கிறோம்னா அந்த இதுலேருந்தே அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்ட சகோதரிகள் தான். அவங்களுக்கு வந்து அண்ணனுடைய வருமானத்தை வச்சு அவங்க குடும்பமே நடந்துட்டுருக்கு. ரொம்ப வந்து எல்லாருமே ஏழ்மைப்பட்டவங்க தான். அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களை ஊக்கப்படுத்தினாங்க. கொண்டு வந்து ஏற்றவில் மாவு வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, அந்த சகோதரி வந்து ஒரு 500 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் லட்சுமிக்கெல்லாம் கணவர் இல்லை, அவருடைய ரெண்டு பிள்ளைகள் தான் உழைச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு ரொம்ப உடல் விலகிடும். அதுலேயும் அதன் மத்தியிலும் அவளும் ஒரு 500 ரூபாய் கொண்டு வந்து என்ன செய்தார் தந்தா. பிறகு பாலமான ஒரு சகோதரி வருவாங்க, அவங்களும் இந்து சகோதரி தான். அவங்க வந்து ஒரு 200 ரூபாய் கொண்டு வந்து என்ன செய்தாங்க கொடுத்தாங்க. பிறகு வள்ளின்னு ஒரு சகோதரி வருவாங்க, அவங்க இந்துலேருந்து ரசிக்கப்பட்டவங்க. அவங்க பிள்ளைங்களெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் இந்துல பயங்கர போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தாங்க. அவரும் கணவர் கிடையாது. அவங்களுடைய பிள்ளைங்க 3 பிள்ளைங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. ஒரு மகனுக்கு வந்து மருமகனுக்கு வந்து கோர்ட்டில் வேலை, டிஎன்பிசி எழுதி சாட்சி சொல்லுவாங்க. கொஞ்சம் கொண்டாடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வருவாங்க நினைக்கிறோம். அவங்க வந்து ஒரு 700 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்களோட என்னென்னா எல்லாரும் கொஞ்சம் கூட கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க 700 ரூபாய் கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு சகோதரி வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க. யாரும் எழுதி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம தம்பி சால்மன் எனக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் சொன்னேன், ஸ்பீக்கருக்கு நீங்கள் இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய நம்ம உரிமையோடு கேட்போம், தரது அவங்களுடைய இஷ்டம் அப்படின்ட்டு சொன்னால் கேட்டே. தம்பி வந்து இன்னைக்கு காலையில் ஒரு 300 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அநேக ஜோ பண்ணியிருக்கீங்க. இதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறீங்க. அன்றைக்கி நம்ம வாங்கவே நினைக்கல, தற்செயலாக திருநெல்வேலி போயிருந்தோம். அப்போ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த நேரம் கையில் காசு கிடையாது. கரெக்டாக அதுக்கு மட்டும் தான் காசு இருந்துச்சு. அப்போட்டு வாங்கி வந்துச்சோம். அடுத்தது ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு தம்பி வந்திருந்தாங்க கூட. அவங்களுடைய தான் முயற்சி தான் இதெல்லாம் பார்த்து எடுத்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க தான் கூட வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துதாங்க பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து மாட்டி அவங்க தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டவர் வந்து அற்புதமாக ஒவ்வொரு காரியங்களையும் நான் சொல்லலை. இப்போ கத்தடத்தில் மனமகிழ்ச்சியாக அப்பொழுது ஒரு நிர்ணயத்தின் வீடுகளுக்கு அருள் செய்வார். உங்களுக்கு ஒரே ஒரு ரகசியம், உங்களுக்கு என்ன நிறைவேறணுமோ, உங்கள் உள்ளத்தில் என்ன வாஞ்சிருக்கோ அது என்ன நிறைவேறணுமோ 2 காரியம். ஒன்று வந்து சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையிறாதுங்கிற மரத்தை போயிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா நம்ம பைபிள் வாசிக்கணும். அவனுடைய வார்த்தைகளை வாசிட்டே இருக்கணும். புரியலையோ வாசிட்டே இருக்கணும். 2வது மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, பிரச்சனை உண்டு. எங்களுக்கு இல்லையா? உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் வெளியில் தெரியாது. ஆண்டோடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வெளியில் தெரியாது.
அவருடைய பாதம்னா அழுவோம். மரியாதை போல ஆண்டவர் பாதத்தில் அழுதுட்டு வெளியில் வரும்போது சந்தோஷமா வருவோம். அப்போ மற்றவங்க நினைப்பாங்க இவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க நம்மளை பார்த்து. ஆனால் நமக்கு ஏகப்பட்ட கவலை இருக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி வச்சிருப்பாரு மற்றவங்களாம் இல்லை. இதான் அவங்க மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். மற்றவங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க வெளியில் வரும்போது அப்படியே கம்முன்னு வருவாங்க. அவங்கள பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் நமக்கு அப்படியே நம்ம முகத்தை பார்த்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா அவருடைய முக பிரகாசம் நமக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். அதனால நம்மளுடைய கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாமே அவர் என்ன செய்வார், தாங்கிக் கொள்வார். சிலுவையில் எல்லாத்தையும் சமைச்சுட்டாரலாம். அதனால தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. வாங்கி கொடுத்தார உழைத்த கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே செய்யாது நடக்காது. அவருடைய சித்தம் அந்த தம்பி வந்தாரு சொன்னாரு, காரியம் நடந்துச்சு. இது வரைக்கும் அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஒரு ஸ்பீக்கரை வச்சுட்டு தான் இருந்தோம். அந்த தம்பி வந்து செய்தி கொடுத்து சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உள்ளத்தில் ஒரு எழுப்புதல். அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். சொன்னால் தான் கிடைக்கும், கேட்டால் தான் கிடைக்கும். இப்போ இது வந்து எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஊழியம். நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஊழியம் தான். மனப்பூர்வமாக யாருன்னா கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க கொடுக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சாப்பாடு கொடுக்குறோம்ல, அது நிறைய பேர் வந்து செய்வாங்க. என்னுடைய பிள்ளை பாஸ் ஆகிட்டா, என்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பிறந்த நாள் அப்படின்னு ஒன்று செய்வாங்க, கொடுப்பாங்க. 3000 ரூபாய் ஆகும். அதுக்கு உங்களுடைய மனதில் ஏற்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து எங்களுக்கு இல்லை, ஆண்டவருக்காக செய்கிற காரியம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைய பார்த்துருக்கு. கொடுக்கணும் ஆசைப்படுவேன். எனக்கு கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன். கொடுத்தோன்னா எனக்கு கூட இருக்காது, எங்கள் பிள்ளைகள் கூட இருக்காது, என்னென்ன போய் கொடுத்துருவேன். பிள்ளைகளே சொல்லுவாங்க நான் எங்களுக்கு இல்லையா கொடுத்துட்டீங்களாப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு என்னதான் கொடுக்கணும் யார் வந்தால் அப்படிங்கிறது தான் மனசுக்கு ஓடும். அதனால் அந்த கொடுக்க நம்மளுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். அதனால் நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையிலையும் கொடுங்கள் அப்படின்னு சொன்னோடனே காணிக்க கேட்குறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அர்த்தம் கொடுக்கும்போது அவர் நமக்கு அதை பல மடங்காக என்ன செய்வார், திருப்பி தருவார். நம்ம வந்து அழகாக கொடுப்போம், ஆனால் அவர் வந்து நிறைவாக கொடுப்பார். நம்ம சில எண்ணி தான் கொடுப்போம், ஆனால் அவர் வந்து அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சரி, இப்போ நான் ஒரு 11:30 வரைக்கும் பாடல்கள் பாடலாம். யாரும் தம்பி பாட்டுங்களா அவங்க சாலமன் தம்பி வசந்தி படிக்கிற பாடல்கள் பாடி 11:30க்கு ஆனால் ஆராதனை நடத்துவாங்க. ஆராதனை நட முடிஞ்ச பிறகு ஜான் நடத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருமதி ஊழியத்தில் தொடர்ந்து ஆண்டவரை நடத்திட்டு வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியவே இந்த ஊழியத்தின் மூலமாக பயன்படுத்திட்டு வராரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடல் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விடுதலை கீதங்களில் 230வது பாடல். ஆண்டவரை நம்ம துதிச்சுட்டா ஆண்டவர் நம்ம எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்காரு. எல்லாரும் நம்ம வாழ்க்கையில உணர்ந்திருப்போம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எப்படின்னா தாயின் கருவில உருவாக்குமே நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. காலையில ஒரு மெசேஜ் கேட்டேன். அப்போ எப்படி நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யார் பக்தியா இருக்காங்களோ அவங்க ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆண்டவர்கள் பக்தியா இருக்கும்போது உற்சாகமா பாடல் பாடணும். நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு பாடல் போடும்போது ஆண்டவர் நம்ம பார்க்கிறவராக இருக்கிறாரு. நம்ம கரங்களை வெறுமையாக வைக்காம ஆண்டவரை உற்சாகமாக நம்ம துதிப்போம். ஆண்டவரை பரலோகத்தில் துதிச்சுட்டு தான் இருக்காங்க. தேவ தூதர்கள் வந்து ஆண்டவரை பரலோகத்தில் எல்லாம் துதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த துதியில வாசமாக இருக்கிறார். துதியில எங்கு துதி இருக்கோ அங்கே வாசமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அந்த பாடல் உற்சாகமாக நம்ம கரங்களை தட்டி பாடுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோம் துதிக்கிறோம், உமக்காக
பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்த ஆண்டவர் மனதில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? நல்ல சத்தமா பாடல் பாடுவோம் கரங்களை தட்டி. நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம். உம்மை போல தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே என்று ஆண்டவரை துதிப்போமா? உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம். துதிக்கும் கனமும் மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்துவோம். துதி கன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஐயா என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, நீங்க துதிச்சிட்டீங்கன்னா காலையில 3 பாட்டு படித்து துதிச்சிட்டீங்கன்னா எல்லா காரியமும் மாறுதலா இருக்கும். அன்னைக்கு அந்த காரியம் நமக்கு தடைப்பட்டு இருந்தாலும் நம்ம அதிகாலையில ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது அந்த காரியங்களை ஆண்டவர் மாறுதலா நமக்கு முடிய பண்ணுவார். அதை நம்ம வாழ்க்கையில நம்ம துதிக்கும் போது அதை உணர்ந்து கொள்ளலாம்.
அப்புறம் நம்ம மகிழ்ச்சியோட இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம மனசுல உள்ள கவலைகள், சஞ்சலங்கள், இந்த மாதிரி காரியங்களை நினைச்சு அதை நம்ம முகத்துல காட்டாம ஆண்டவர் சமூகத்தில் மட்டும் நம்ம சொல்லும் பொழுது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நடத்த நமக்கு வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவரிடத்துல எப்பவும் நம்ம மகிழ்ச்சியோட இருப்போம். பாடல் வந்து 256 மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே சுராஜா, எங்கள் மனதில் போது மனமே சுரோஜா. ஏ சுராஜா,
எந்தையா